வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், குரோதி ஆண்டு, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. இந்த ஆண்டிற்கு பேர் குரோதி. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆண்டிற்கு பெயர் குரோதி. குரோதி அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குரோதம் அப்படிங்கிற மாதிரி பொருள்படும் வண்ணத்தில் இந்த பெயர் இருக்குது. பொதுவாக பஞ்சாங்கத்தில் அந்த வருடத்திற்கு ஒரு வெண்பா போட்டு அதற்கு பலன் போட்டிருப்பாங்க. இது ஒரு பொது பலன். இது நாட்டு மக்களுக்காக போடக்கூடிய ஒரு வெண்பா. இது 60 வருஷத்துக்கும் இந்த குரோதி ஆண்டுக்கு இதே வெண்பா, இதே பலன் தான் வரும். ஆனால் நம்ம அதையும் பார்க்கணும், இந்த ஆண்டிற்கான கிரகநிலையும் பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், மழை குறைவு, விளைச்சல்கள் குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் போடப்பட்டிருக்கு. அதற்கு பலனும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரோதி ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ தான் இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் ஒரு பெரிய புயல் அடித்து அந்த பாலமெல்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி நமக்கு வருது. அந்த ஆண்டு கொஞ்சம் வியாதிகள்லாம் வந்ததாகவும் செய்தி வருது. நம்ம இந்த கொரோனா மாதிரியான பெரிய தொற்றுகள், வியாதிகள்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை வேண்டி நம்ம இப்போ பலனுக்கு போவோம். அதற்கு முன்னாடி இந்த குரோதி ஆண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் கிரகநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒருக்க பார்த்துடலாம். அப்போது கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னம் வருது. லக்னத்துக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் செவ்வாய் சனி, லக்னத்துக்கு 5இல் சுக்கிரன் புதன் ராகு, லக்னத்திற்கு 6, விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் மேஷத்தில் சூரியன் குரு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிற அமைப்பில் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. இப்போ இது நமக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த ஆண்டு மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி பகவான், குரு இவர்களுடைய பயிற்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த குரோதி ஆண்டு ஆரம்பித்த உடனேவே குரு பயிற்சி நடக்குது. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறார். ஆனால் சனி பகவான் கும்பத்திலே தான் இருக்க போகிறார், ராகு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார், கேது பகவான் கன்னியில் தான் இருக்க போகிறார். ஸோ இப்போ இந்த மாற்றத்தில் குரு மட்டும்தான் மாறுது. அதுவும் வருஷம் முழுசும் இந்த கிரக நிலையில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த மாற்றங்கள், இந்த நிலை இதெல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 10ல் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் இந்த 10ஆம் இடங்கிறது தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம். 10ல் குரு வந்தால் கொஞ்சம் தொழிலை பாதிக்கும். எப்பயுமே 10ல் குரு வந்தாலே பதவி போயிடும் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. அதனால் 10ல் குரு வருது. தொழிலில் ரொம்ப நம்ம பாடுபட வேண்டியது இருக்கும், அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். எதையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, எதிர்நீச்சல் போட்டு தான் அதை ஜெயிக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும், வேலையில் டென்ஷன் அதிகமாக இருக்கும், தேவையற்ற இடம் மாற்றம் அல்லது அலைச்சல் ஏற்படும். கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கணும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானித்து தான் கையாளணும். இந்த 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு. இந்த 2ல் கேது இருக்குது. இது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கலாம். 7ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடம் களத்திர பாவம். அப்போது கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் அதில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். தேவையில்லாத செலவுகள் வரும். அதனால் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக தான் இருக்குது இந்த குரோதி ஆண்டு. சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதே சிறப்பு.